இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா. திமுக ஆட்சியில் பல துறைகளில் தமிழ்நாடு முன்னிலை வகிப்பதாக ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டு ஆட்சியிலிருந்த அதிமுக அரசை காட்டிலும் இப்போது திமுக ஆட்சியில் பல துறைகளில் மாநிலம் முன்னணி வகிப்பதாக இந்தியா டுடே ஆய்வில் தெரியவந்திருக்கிறது என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் 2020ஆம் ஆண்டு இந்தியா டுடே இதழ் வெளியிட்ட ஆய்வறிக்கையில் 10 முக்கிய துறைகளில் தமிழகம் பின்தங்கியிருந்ததாக கூறப்பட்டிருந்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா டுடே சி ஓட்டர் கருத்து கணிப்புகளை கடந்த பிப்ரவரி மாதம் வெளியிட்டபோது பேசிய சி ஓட்டர் நிறுவனத்தின் நிறுவனர் யஷ்வந்த் தேஷ்முக், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரபலமான தலைவராக தொடர்ச்சியாக டாப் 5 முதலமைச்சர்களின் பட்டியலுக்குள் இடம்பெற்றிருப்பது சாதாரண விஷயமல்ல என்று கூறியிருப்பது பற்றி சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வெளியான நித்தி ஆயோக் அறிக்கையில் திராவிட மாடல் அரசின் சீரிய திட்டங்களால் வறுமை ஒழிப்பில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதலிடம் பெற்றுள்ளதாக பாராட்டப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் 2023-24ஆம் ஆண்டின் வளர்ச்சி குறித்த ஆய்வில் மனித வளங்களை வளர்ப்பதில் மகாராஷ்டிரா, குஜராத் மாநிலங்களை விடவும் தமிழ்நாடு முன்னேற்றமடைந்து நாட்டிலேயே முதலிடம் பிடித்துள்ளது என கூறப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய உயர்கல்வி நிறுவனத்தின் ஆய்வில் உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் தேசிய சராசரி 26% உள்ள நிலையில் 51.3%துடன் தமிழ்நாடு முதலிடம் வகிப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்கு ஐநாவின் 79வது பொதுச்சபையில் சர்வதேச பணி முனைப்பு குழு விருது 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் 25ஆம் தேதி அறிவிக்கப்பட்டு வழங்கப்பட்டது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் கடந்த 21ஆம் தேதி கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த ஒன்றிய நிதித்துறை இணையமைச்சர் பங்கஜ் சௌத்ரி, தேசிய அளவிலான தனிநபர் வருமானம் 1,14,710 ரூபாயாக உள்ள நிலையில் தமிழ்நாடு 1,96,309 ரூபாயாக உயர்ந்து இந்திய அளவில் 2வது இடம் வகிக்கிறது என்று கூறியிருப்பது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதிமுக கூட்டணிக்கு விஜய், சீமானை இதுவரை அழைக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கூட்டணியில் சேர தவேக, நதேகாவுக்கு அதிமுக அழைப்பு விடுப்பதாக தொடர்ந்து செய்திகள் வந்த வண்ணம் உள்ள நிலையில் புதிய தலைமுறைக்கு அளித்த சிறப்பு நேர்காணலில் பழனிசாமி தெரிவித்த கருத்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. விஜய், நாம் தமிழர் இருவருக்குமான அழைப்பாக கூட நீங்க அழைத்ததாக கூட செய்திகள்லாம் சொன்னாங்க. அல்ல, விஜய் அவர்கள் திமுக வேண்டான்ற நிலைப்பாடு மட்டும் இல்லாம பாஜக கொள்கை எதிரின்ற திரு சீமான் அவர்கள் நான் எல்லாத்துக்கும் மாற்று அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க ஒரு நிலைப்பாடை வைக்கிறது உங்களுக்கு நெருக்கடியா அமையலையா? அவங்களுக்கு என்ன செய்தி சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் இதுவரைக்கும் நேரடியாக அவரை எங்கேயாவது அழைப்பு விட்டுருக்கிறேன் இல்லையே. அது அந்தந்த கட்சியுடைய விருப்பம், அந்தந்த கட்சியுடைய தலைவருடைய விருப்பப்படி தான் அந்த கட்சி நடத்துவாங்க. எங்களுடைய விருப்பத்தை நாங்க சொல்றோம், அவருடைய விருப்பத்தை அவர்கள் சொல்றாங்க. அதுல எப்படி நாங்க தலையிட்டு பேசுவது? ஒரு ஜனநாயக முறைப்படி நீங்க பெரும்பாலும் உட்கட்சி விவகாரங்கள்ல எல்லாம் நீங்க கருத்தே சொல்றது இல்ல, தலையிடுறதே இல்ல. தலைவர்கள் அந்தந்த கட்சியை வளர்ப்பதற்கு அந்தந்த கட்சியினுடைய கொள்கையின் அடிப்படையில கருத்து தெரிவிக்கிறாங்க. அதுல போய் நீங்க இப்படி சொன்னீங்களா, அப்படி சொன்னீங்களா, இது சரியா, அது சரியா, அது தவறா என்று கூறுவது பொருத்தமா இருக்கு. இல்ல, இந்த நிலைப்பாடுகள் உங்க மெகா கூட்டணி லட்சியத்திற்கு தடையா இருக்கிறதா நினைக்கல? 8 மாதம், அதாவது தேர்தலுக்கு 8 மாத காலம். அந்த 8 மாத காலத்தில் ஒரு நல்ல நிலை உருவாகும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஒரு சூழல் வரும். இந்தியா கூட்டணி இருக்கு. இந்தியா கூட்டணி எல்லாம் ஒத்த கருத்துடைய கட்சியா இருக்குது. எல்லாம் வெவ்வேறு கட்சியை தோற்கடிக்க வேண்டும். வெவ்வேறு கொள்கையுடைய கட்சிகள்லாம் பல மாநிலத்திற்கிற கட்சிகள் ஒன்றாக இணைந்து இந்தியா கூட்டணி என்ற அமைப்பை ஏற்படுத்தி அந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சாங்க. இப்ப சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது அவர்கள் விலகிட்டாங்க. இந்தியா கூட்டணி விட்டுட்டு அந்தந்த மாநிலத்துக்கு தக்கவாறு அரசியல் பண்றாங்க. அப்படித்தான் எல்லா கட்சிகளும் இருக்கும். ஒரு சூழல், நல்ல சூழல் கொண்டு சூழ்நிலைக்கு தகுந்தவாறு தான் அரசியல் நடைபெறும். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் விரிவான பேட்டி இன்று பிற்பகல் 3 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. எடப்பாடி பழனிசாமி முக்காடு போடாத குறையாக சென்று பாஜகவுடன் கூட்டணி வைத்ததாக விமர்சித்துள்ள துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவரது கட்டுப்பாட்டில் அதிமுக இல்லை எனவும் கூறியுள்ளார். சென்னை துறைமுகம் சட்டமன்ற தொகுதி முகமர்கள் பயிற்சி கூட்டத்தில் அவர் பேசியதை பேச்சு பேட்டி கருத்து பகுதியில் பார்க்கலாம். உத்தரப்பிரதேசம் உங்களுக்கு தெரியும், உத்தரப்பிரதேச மாநிலம்
அந்த மாநிலத்திற்கு 6,264 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க வெறும் பள்ளி கல்வித்துறைக்கு ஒன்றிய அரசு. அசாம் மாநிலத்துக்கு 2,025 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கு ஒன்றிய பாஜக அரசு. குஜராத், ஆந்திர பிரதேசத்துக்கு 1,250 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுக்கு ஒரு பைசா கூட ஒதுக்கவில்லை ஒன்றிய அரசு. இப்படிப்பட்ட தமிழ்நாட்டு மாணவர்களுடைய கல்விக்காக ஒரு ரூபாய் கூட ஒதுக்காத பாஜகவோடு தான் இன்னைக்கு அதிமுக அடிமை கூட்டணி வச்சிருக்கிறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த தேர்தல் கிடையாது 2035லயும் நாங்க என்னைக்கும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொன்னாரா இல்லையா? ஆனா இப்ப என்ன பண்ணாரு? 2 மாசத்துக்கு முன்னாடி 4 கார் மாறி போய் முக்காடு மட்டும் தான் போடல, முக்காடு போடாத குறையா ஒளிஞ்சு மறைஞ்சு போய் கூட்டணி வச்சிட்டு வந்திருக்கிறாரு. இந்த துரோக கூட்டணியை வீழ்த்த வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்காளர்களுக்கு இருக்கு. ஒவ்வொரு வீட்டு படிக்கட்டையும் ஏறி இறங்கி உறுப்பினர்களை சிறப்பா சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்றைய தேதியில இதுவரைக்கும் நம்முடைய கழகத்துல 2 கோடி பேரை உறுப்பினர்களா நம்ம சேர்த்திருக்கிறோம். மிஸ்டு கால் சேர்த்து கட்சியில ஆள் சேர்க்கிற கட்சி நம்ம கட்சி கிடையாது. நாம சொந்த கால நம்புற கட்சி நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். இது புரியாம திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லா இடத்துலயும் போய் பேசிட்டு இருக்கிறாரு. பாத்திருப்பீங்க, பஸ்ல சுத்திட்டு இருக்கிறாரு. அதுல சொல்றாரு திமுக தேர்தல் வந்த உடனே எல்லாரோட தமிழ்நாட்டு மக்களுடைய வீட்டு கதவெல்லாம் போய் தட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. நான் ஏற்கனவே அதற்கு பதில் சொன்னேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நாங்க ஒன்னும் உங்களை மாதிரி அமித்ஷா வீட்டு கதவையோ கமலாலய வீட்டு கதவையோ திருட்டுத்தனமா போய் தட்டல. எங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களோட உரிமையோட போய் ஒவ்வொரு உறுப்பினர்களையும் ஒவ்வொரு வாக்காளர்களையும் தைரியமா போய் சந்திச்சிட்டு இருக்கிறோம். உங்களால சந்திக்க முடியுமா? எனவே திமுக தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி என்பது வெறும் தேர்தல் கூட்டணி அல்ல, அது கொள்கை கூட்டணி என்பதை நீங்கள் உணர வேண்டும். எனவே நிச்சயம் நம்முடைய கூட்டணி தான் வெற்றி பெறும். நம்முடைய தலைவர் அவர்கள் தான் அடுத்து முதலமைச்சரா உட்கார போறாரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட கண்ட்ரோல்ல அதிமுகவே கிடையாது. இப்படிப்பட்ட அடிமைகளையும் பாசிஸ்டுகளையும் நாம நிச்சயம் வீழ்த்த வேண்டும். தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வைகோ வந்தால் அவருக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவி வழங்கப்படும் என மத்திய அமைச்சர் ராமதாஸ் அத்வாலே கூறியுள்ளார். மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான பிரிவு உபச்சார நிகழ்ச்சியில் அவர் இதனை தெரிவித்தார். मैं वाइको जी का बहुत ही हूँ फिदा, मैं नहीं देना चाहता हूँ उनको विदा, लेकिन वाइको जी आ सकते हैं. वाइको जी अगर हमारे साथ आएंगे तो आ सकते हैं दोबारा. लेकिन वाइको जी का बहुत बड़ा योगदान रहा है, तमिलनाडु में बहुत बड़ा योगदान रहा है. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தால் மீண்டும் எம்பி பதவி வழங்கப்படும் என ராமதாஸ் அத்வாலே கூறியதை பொருட்படுத்த தேவையில்லை என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். வைகோ அவர்கள் மீண்டும் எம்பியாக பாஜக கூட்டணிக்கு அழைப்பு விடுத்திருக்காரு ராமதாஸ் அத்வாலே மத்திய அமைச்சர். அவர் ஏதாவது அவருக்கு வேடிக்கையா பேசக்கூடிய ஆளு, அதெல்லாம் பொருட்படுத்தவே வேண்டியதில்லை, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஜில்லுன்னு ஒரு ஏசி மேலா.